காலை மன்னா மே 1. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருத்தலின் பாக்கியம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார். சங்கீதம் 21 அதிகாரம் 7 கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களை எடுத்துக் கூறும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதொரு வேத பகுதி சங்கீதம். அவரை நித்தியமாய் மிக அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருக்கிறீர். அவரை உம்முடைய முகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ஏனெனில் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார். நித்தியமாய் மிக அதிகமாய் என்னும் பதங்களை கவனிக்கவும். கர்த்தரை நம்புகிறவர்கள் இப்பொழுதும் நித்தியத்திலும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாவர். இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாத பாக்கியத்தை, இதை காட்டிலும் நீண்ட காலம் நீடிக்கும் ஆசீர்வாதத்தை ஒருவரும் எதிர்பார்க்க முடியாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக்கப்படுகிறார்கள். ஆம், அவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அவர்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக்கப்படுகிறார்கள். ஆம், அவரது முகத்தின் மகிழ்ச்சியினால் அவர்கள் மிகவும் பூரிப்பாக்கப்படுகிறார்கள். ஆகையால் கர்த்தரை நம்புகிறவர்கள் சந்திக்கும் பிரச்சனை எதுவாயிருப்பினும், சுமக்கும் பாரம் எதுவாயிருப்பினும், அவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவர்களுமாயிருக்கின்றனர். மாறாக கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிராதவர்கள் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களும் மிகுந்த துக்கம் உள்ளவர்களுமாயிருக்கின்றனர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார். உண்மையிலேயே கர்த்தரை நம்புகிறவர்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல, அவர்கள் ராஜாக்களே. யாருடைய மனது உம்மீது தங்கி இருக்கிறதோ அவனை நீர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏனெனில் அவன் உன்மேல் நம்பிக்கையாயிருக்கிறான். இவ்வசனத்தில் கர்த்தரை நம்புவது என்பதன் ஓர் எளிய விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தரை நம்புவது என்பது நமது மனது அவர் மேல் தங்கியிருத்தலே ஆகும். நோவா கர்த்தரின் கண்களை நோக்கி பார்த்ததால் அவன் அவரது இரக்கத்தை அல்லது கிருபையை பெற்று தனது தலைமுறையிலிருந்த அனைவரிலும் மேலானதொரு உத்தமமான ஜீவியம் செய்யக்கூடியவனாயிருந்தான். சிலருக்கு நீதியும் உத்தமமுமான ஒரு ஜீவியம் செய்வது கடினமானதாயிருக்கிறது. அவர்கள் கர்த்தரின் கண்களை நோக்காமல் இருப்பதால் அல்லது அவர்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிராததினால் கிருபையில் குறைவுபடுகின்றனர். நமது மனது கர்த்தரிலே தங்கி இருக்கும்போது நாம் நமது வெறுமையையும் தேவனுடைய நிறைவையும் உணரக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4 அதிகாரம் 6 கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருத்தல், இரக்கத்திற்காக கர்த்தரின் கண்களையே நோக்கிக் கொண்டிருத்தல், நமது மனது கர்த்தர் மேல் தங்கியிருத்தல், நாம் நம்மை தாழ்த்துதல், இவை யாவும் ஏறக்குறைய ஒரே அர்த்தம் உள்ளவைகளே. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளும் மற்றொரு ஆசீர்வாதம் பூரண சமாதானமாகும். மூல பாஷையில் பூரண சமாதானம் என்பது ஷாலோம் ஷாலோம் என்று கூறப்பட்டுள்ளது. ஷாலோம் என்பதன் பொருள் சமாதானம், சுகம், நிறைவு, நல்ல ஆரோக்கியம் முதலியவை ஆகும். நாம் கர்த்தரையே நம்பியிருந்தால் நாம் இரட்டிப்பான சமாதானம், நல்ல ஆரோக்கியம் முதலியவற்றை உடையவர்களாயிருப்போம் என்பதே இதன் உண்மையான பொருளாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, May 1st, 2026. Blessedness of trusting in God. For the king trusteth in the Lord. Psalm 21, verse 7. A simple definition for trusting in God is stated in this verse. Trusting in God is our mind staying on God. Noah found mercy or grace as he looked to the eyes of the Lord and was able to live a perfect life in his generation. Some find it difficult to live a just and perfect life, as they do not look to the eyes of the Lord, as they don't trust in Him. They lack grace. When our mind stays on the Lord, we receive the grace to realize our own emptiness and God's fullness. God resisteth the proud, but giveth grace unto the humble. James chapter 4, verse 6. Trusting in God, looking to the eyes of God for mercy, our mind staying on God, humbling ourselves. All these mean more or less the same thing. Perfect peace is another blessing we get from trusting in God.
In the original language, perfect peace is rendered as shalom, shalom. Shalom means peace, wholeness, completeness, good health, etc. So if we trust in the Lord, we have a double portion of His peace, good health, etc. Perhaps the most blessed text on the blessings we receive by trusting in the Lord is in Psalm 21 verses 6 and 7. Thou hast made him most blessed forever. Thou hast made him exceedingly glad with thy countenance. For the king trusteth in the Lord. Consider the words most and forever. Those who trust the Lord are most blessed, now and in eternity. No one can expect a greater blessedness or a blessedness for a long period. Those who trust in the Lord are made blessed, yea, most blessed. And they are made glad, yea, exceedingly glad, with His countenance. So those who trust in the Lord are most blessed and exceedingly glad people, irrespective of the problems they face and the burdens they carry. If so, those who do not trust in the Lord but trust in the arm of flesh are most miserable and exceedingly sad people. For the king trusteth in the Lord. Indeed, those who trust in the Lord are not ordinary people, but kings. May God bless you.